திம்மக்கான்னு ஒரு அம்மா கர்நாடக மாநிலத்தில் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு இன்றைக்கி வயசு என்ன தெரியுமா? 112 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா கல்யாணம் ஆகி 25 வருஷமாக குழந்தையே இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த அம்மாவால் தாங்க முடியாமல் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ண போன மனைவியை காப்பாற்றி கூட்டு வந்து அவர் கணவர் ஒன்று சொன்னாராம், இங்கே பாருமா, பிள்ளை பெற்றுக்க முடியல அப்படின்னு ஏன் வருத்தப்படுற? பிள்ளைகளை பெற்று வளர்க்க முடியல, மரங்களை நட்டு வளர்க்கலாம்ல அப்படின்னு சொன்னாராம். ஒரு வாசகம் சொன்னாராம் அவரு, பிள்ளைகளை பெற்று வளர்க்க முடியல, சரி பரவாயில்ல, மரங்களை நட்டு வளர்ப்போமா? உனக்கு இயற்கையின் மேலே நிறைய ஆர்வம் இருக்கு, நீ எங்கே பார்த்தாலும் மரத்தை பார்த்தா நின்று பேசுகிற, மரத்தை கட்டி பிடிச்சி பழக ஆரம்பிக்க, இயற்கையின் மேலே உனக்கு நிறைய ஆர்வம் இருக்கு, இன்னையிலிருந்து நீ மரக்கன்றுகளை நடுன்னு சொல்லி முதலாக ஒரு ஆலங்கன்றை அந்த கணவன் வந்து திம்மக்கா கையில் கொடுக்குறார். அந்த அம்மா அன்னையிலிருந்து மரத்தை நட ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் திம்மக்கா அவர்கள் தன்னுடைய 112வது வயதில் இன்னைக்கு வரைக்கும் 8000 மரங்களை நட்டுருக்கிறாங்க. 8000 மரங்கள் நட்டுருக்கிறாங்க. அதில் 380 மரங்கள் முழுக்க ஆலமரம். 4 கிலோமீட்டர் பகுதிக்கு 2 பக்கத்திலையும் சாலையினுடைய 2 மருங்குகள்லையும் ஆலமரங்களை நட்டினதுனால கர்நாடக மாநிலத்தில் இன்னைக்கு அந்த அம்மாவோட பேர் என்ன தெரியுமா? சாலமரத திம்மக்கா அப்படின்னு பேர். வெறும் திம்மக்கா சாலமரத திம்மக்காவாக மாறினாங்க. சாலமரதனா சாலையின் 2 மருங்கிலும் மரங்களை நட்டு வைத்த திம்மக்கா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பேர். 2016 அந்த அம்மாவுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைச்சது. 2013 பிபிசி செய்தி நிறுவனம் உலகத்தில் உள்ள தலை சிறந்த பெண்மணிகளின் பட்டியலில் திம்மக்காவை முதலிடத்தில் வைத்து அழகு பார்த்தது. அப்போ ஒரு பேட்டி கேட்டாங்க திம்மக்காட்ட, என்னன்னு, நீங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறீங்களே அதுக்கு யார் காரணம்னு திம்மக்காட்ட கேட்டாங்க. அந்த திம்மக்கா அந்த அம்மா சொன்னாங்க, இந்த அளவுக்கு நான் உயர்ந்துக்கிறேன்னா அதுக்கு யார் காரணம் தெரியுமா? பிள்ளைகளை வளர்த்தால் பெற்றோருக்கு மட்டும்தான் பலன் கிடைக்கும், மரங்களை வளர்த்தால் தேசத்திற்கே பலன் கிடைக்கும் என்று சொல்லிக் கொடுத்த என் கணவர் தான் காரணம்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் உன்னதமான உறவு இல்லையா? இந்த திம்மக்காங்கிற அம்மா இன்னைக்கும் உயிரோடு இருக்காங்க. இந்த முந்தா நாள் பேப்பரில் செய்தித்தாளில் பாருங்க, கர்நாடக மாநிலம் அந்த அம்மாவுக்கு கேபினட் அமைச்சர் அந்தஸ்து கொடுத்து இந்தியாவினுடைய சுற்றுப்புறச் சூழலுக்கான தூதுவராக நியமிச்சுக்கிறாங்க கர்நாடக மாநிலத்தில்.